நன்றி பர்கத் நிஷா. நீங்க சொல்லுங்க. நம்ம நாட்டுல நம்ம பாக்குறோம், குறிப்பா இந்த மண்ணுல பெண் குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்கே தாய்மார்கள் பயப்படுறாங்க. அதுக்கு காரணம் அம்மா சொல்வது போல அதை வளர்த்து கட்டி கொடுக்கும்போது பெரிய அளவு வரதட்சணை கொடுக்க வேண்டியது இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சமூகமா இது இருக்குது. இதனால பெண் குழந்தைகள் இல்லாதிருப்பதே மேலானதோ என்று நினைக்கிற போக்கு இருக்குது, நிறைய பாக்குறீங்க. அதனால கருவிலே சிதைப்பது, பிறந்த பிறகும் அதை பெண் குழந்தையை கொலை செய்வது, இப்படி எல்லாம் சிசு கொலை எல்லாம் நடந்திருக்குது. இப்ப இதை நீங்க ஒரு பெண் மகளா நீங்க இந்த போக்கை, இந்த நிலையை எப்படி பாக்குறீங்க தங்கச்சி? எங்களுடைய வழிகாட்டியான தலைவரான முஹம்மது நபி அவர்கள் சொல்கிறார்கள், யார் ஒருவர் 2 பெண் குழந்தைகளை பெற்று அதனை நல்ல முறையில் வளர்க்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் நிச்சயம் இடம் உண்டு. அப்ப எந்த ஒரு முஹம்மது நபியினுடைய சொல்லையும் செயல்முறைப்படுத்துவதுதான் ஒரு உண்மையான இஸ்லாமியன், ஒரு முஸ்லிம். இன்றைக்கு பெண் இல்லாமல் ஒரு ஆண் மகனை பார்த்து கேட்கிறேன், உங்களால் எந்த செயலை செய்ய முடியும்? இந்த தமிழகத்தில் பெண்கள் நாட்டின் கண்கள், பெண்கள் தான் இந்த தாய், உலகத்திற்கே தாய் என்று பல கருத்துக்களை சொன்ன தமிழகத்தில் இந்த நிலை என்றால் உண்மையில் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. ஆக பெண்கள் என்பவர்கள் இந்த நாட்டிற்கு தேவை. அது மட்டும் இல்லாமல் வெறும் வீட்டிற்கு மட்டும் தானா பெண்கள் என்று நாம் நினைத்துவிடக் கூடாது. வீட்டிற்கும் தானியாக, அதே நேரத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சூழ்நிலைகளிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, அவர்களுடைய கல்வி அறிவுகளிலும் சரி, அனைத்திலும் முன்னேறக்கூடிய சமுதாயமாக பெண்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதனை விடவும் மேன்மையாக வருவார்கள். அதற்கு இந்த ஆண்கள் தங்களுடைய சுய தேவைகளை, தங்களுடைய சுய சிந்தனை இல்லாமல் நிறைவேற்றுவதை அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு பேருந்தில் போயிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த பக்கத்து சீட்ல உட்கார்ந்து அந்த பெண்ணை பார்ப்பது, அப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண் மகன்களும் ஆண்கள் அல்ல, மிருகங்கள். எல்லாத்தையும் விட கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு. நன்றி தங்கச்சி, நீங்க சொல்லுங்க. எந்த ஒரு பெண்ணையும் அடிமையாக இருங்க, உள்ளுக்குள்ளே இருங்க, போகக்கூடாது, அப்படி எதுவும் எந்த இடத்திலும், எந்த மார்க்கத்திலும், எந்த மதத்திலும் கட்டுப்படுத்தவே இல்லை. ஆனால் சமூகத்தின் பார்வையில் பாத்தீங்கன்னா பொதுவாகவே இஸ்லாமியர்களை வீட்டுக்குள்ளே வச்சிருப்பாங்க, சீக்கிரமா திருமணம் முடிச்சிருவாங்க, படிக்க வைக்க மாட்டாங்க. இப்படி பல கருத்துகள் மேலோங்கிதான் இருக்கிறது. ஆனால் உண்மையில் அது கிடையாது. அதற்கான ஆதாரம் என்ன எடுத்துக்கொள்ளலாம். நான் ஒரு இஸ்லாமிய பெண் தான். ஆனால் இன்றைக்கு இப்படி வெளியில் இப்படி ஒரு 4 பேர் முன்னாடி உட்கார்ந்து பேசுறது என்னுடைய சமுதாயத்திற்கு எத்தனையோ பேர் ஏற்காமல் இருக்கலாம். ஆனால் உண்மையில் என்னுடைய சமுதாயம் எனக்கு உரிமையை கொடுத்திருக்கிறது. ஏன் நீங்க சொன்னீர்கள் தந்தை பெரியார் முடியை வெட்டிக் கொள்ள சொன்னாங்க, சட்டையை போட்டுக்கொள்ள சொன்னாங்க. அப்ப ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? என்னை பார்த்து கேட்கும் போது எனக்குள்ளாக ஒன்று தோன்றுகிறது, முழுமையாக இதே போல்தான் நீங்க எல்லாரும் போட சொல்றீங்களோ அப்படின்னு உங்களுடைய உள்ளம் நினைக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் ஒன்றை பதிவு செய்து கொள்ளுங்கள், உங்கள் அனைவரும் இப்படி போடுங்க, முழுக்க போடுங்க என்று சொல்லவில்லை. போடக்கூடிய ஆடையை லூசா போடுங்க, லூசா போடுங்க. அது மாதிரி எல்லாருக்கும் காமிச்சுட்டு விட்டுறாதீங்க. உங்களுக்கு என்று அனுமதிக்கப்பட்டவங்கள்ட்ட உங்களுடைய வீடுகள்ல போடுங்க. எவ்வளவு மாடனா போடுறீங்களோ உங்க வீட்டுக்குள்ள போட்டுக்கிறீங்க. உங்க கணவனை சந்தோஷப்படுத்த போடுங்க. உங்களுடைய தாய் முன்னாடி, தந்தை முன்னாடி, சகோதரர்கள் முன்னாடி இப்படி போட்டுக் கொள்ளுங்கள். ஆனால் வெளியில் வரும் பொழுது உங்களுக்கான மதிப்பை, உங்களுக்கான கண்ணியத்தை, பெண்களுக்கு என்று இருக்கக்கூடிய அந்த அழகான அந்த உருவத்தை வெளிப்படுத்துங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல பெண்களில் பெண்களுக்கான இலக்கணமே தெரியாமல் இருக்கிறார்கள். ஆடையை போட்டிருந்தா இந்த மாதிரி தவறுலாம் நடக்காதுன்றீங்க. அப்ப ஏன் சவுதி அரேபியால பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானவங்கள மரண தண்டனை கொடுக்குறாங்க, துபாயில கொடுக்குறாங்க, இதெல்லாம் நடந்து தானே இருக்கு. முழுக்க ஆடை போட்டிருந்தாலும் கூட அந்த கயவர்கள், அந்த நாய்கள் இருக்கிறார்களே, தெரு நாய்கள், அவர்களால் தான் தவறு நடக்கிறதே தவிர எந்த பெண்ணாலும் தவறு நடக்காது. அதாவது சமீபத்தில் ஒரு பத்திரிகை செய்திங்க, அது என்னன்னா, படுதா போத்திட்டு இருந்த ஒருத்தங்க மழை பெஞ்சதுனால அதை எடுத்துட்டு அந்த மலையை ரசிச்சிருக்காங்க ஒரு லேடி. ஆனா அதை ஒரு குற்றமா இருந்து உங்களுடைய மதத்துல இருந்தே ஒதுக்கி வச்சிருக்கிறதா நான் படித்தேன், சமீபத்திய செய்தி. ஆனா பாரதி என்ன சொல்லியிருக்காருன்னா, நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை அப்படின்னு பாரதியே சொல்லியிருக்காரு இல்லைங்களா. ஆனால் உங்களுடைய பெண்கள் படுதாதான் அணியணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய மதத்துல ஒரு கொள்கையாவே வச்சிருக்கீங்க. இது பெண்களுக்கு எதிரான ஒரு சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய செயல் தானே.
அதாவது முதலில் அவர்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னீர்கள் இல்லையா, அதுக்கு என்னுடைய பதில் என்றால் அவர்கள் உண்மையில் இஸ்லாமியர்கள் அல்ல. முகத்தை எடுத்ததினால் மட்டுமே எடுத்து அந்த மலையை ரசிச்சிருக்காங்க. பொது இடத்துல மலையை ரசிக்கிறது சாதாரணமான ஒரு செயல் தானே. ஒரு பெண் அனுமதிக்கப்பட்டது. நம்ம அனைத்தையும் ரசிக்க எல்லாத்தையும் அனுபவிக்க அனுமதி உண்டு. முகத்தை எடுத்ததினால் அந்த ஊர் ஒதுக்கி வச்சுன்னா அவன் ஒரு இஸ்லாமியன் அல்ல. நான் முதலிலே சொல்லிட்டேன், இஸ்லாம் என்ற பெயரில் எனக்கு உண்மையில் மனம் வருத்தமாக இருக்கிறது. என்னுடைய சமுதாயம் எவ்வளவோ உண்மைகளை வைத்துக் கொண்டு அதனை வெளியில் கொண்டு வராமல் தங்களுடைய வாழ்க்கை செயல்முறைப்படுத்தாமல் இன்றைக்கு பல தேவையில்லாத கருத்துக்களை எல்லாம் தேவையில்லாத செயல்களை எல்லாம் இந்த நாட்டில் நடைமுறைப்படுத்துகிறது. உண்மையில் வருத்தம் அளிக்கக்கூடியது. அவர்களிடம் கேட்கிறேன் இந்த கேள்வி. ஒரு கவிதை ஒன்று இருக்கு, மாறாப்பு விலகியதை தன் கண்களால் சரி செய்தான் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை இருக்குமா. அதாவது ஒரு ஆம்பளை பார்த்தாலே காமத்தோடு தான் பார்க்கறான் அப்படின்னு சொல்லி தப்பான ஒரு கண்ணோட்டம் இருக்கு. இந்த சமூகத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு வயதான ஆசிரியை ஒரு சின்ன மாணவனோடு ஓடி போனான். அந்த சம்பவம் இப்போ நாட்டுல பேசப்படுதா இல்லையான்னு தெரியல. ஆனா ஒரு தப்பு பண்ற ஆம்பளைய வச்சு எல்லா ஆம்பளையும் தப்பாத்தானே இந்த பெண் சமூகம் பாக்குது. இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, மலாலைய பெற்றது தாயா இருக்கலாம், பெற வைத்தது ஆம்பளை தானே. பெண்களை பெற்றெடுப்பது பெற வைப்பது ஆம்பளை தானே. எல்லா ஆம்பளையும் ஏன் நீங்க தப்பாவே பாக்குறீங்க? நாங்கள் எல்லா ஆண்களையும் தவறாக பார்க்கவில்லை. ஆதாம், அதாவது ஏப்பங்கிறத ஏழுன்னு தான் விட முடியும், ஆதாம்னு விடவே முடியாது. இயல்பான விஷயங்கள். அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொன்ன மாதிரி, அதாவது அவங்க வெளியே இருந்து தூண்டப்படுற விஷயங்கள்னாலதான் எந்த ஆம்பளையும் தப்பு பண்றானே ஒழிய உண்மையிலேயே ஆம்பளைய தப்பா பார்த்துக்கிட்டே தான் இருக்கு இந்த சமூகம். இது உண்மை அல்ல என்பதுதான் எனது வாதம். கூடாது என்பது எங்களுக்கு விருப்பம். பெற வைத்தது ஆம்பளை தானே அப்படின்னு சொல்றாரு. 2 பேரும் சமமாக இருந்தால்தான் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க முடியும். ஆண்கள் மட்டும் பெற்றெடுக்க முடியாது. இல்ல, அதாவது சகோதரர் சொல்கிறார் எல்லா ஆண்களையும் தப்பா பார்க்காதீங்க. உண்மையில் சொல்கிறேன், மனம் விட்டு சொல்கிறேன், எல்லா ஆண்களையும் தவறாக பார்க்கவில்லை. எந்தெந்த ஆண்கள் தவறு செய்கிறார்களோ அவர்களுக்கு உரைக்கட்டும் என்னுடைய சொல். அந்த நாய் என்ற சொல், அந்த மிருகங்கள் என்ற தவறு செய்யறவரை சரியானவரை பார்க்க முடியாது. சரிதான், முடியாது. நான் கேள்வி கேட்குறேன். அந்த நிஷா உங்கள்கிட்ட கேட்கணும். என் பேர் ஃபாத்திமா, நான் வடபுல்ல இருந்து வர்றேன். நீங்க சொன்னீங்க லேடிஸ் எந்த சைடு போனாலும் ஆண்கள் பாக்குறாங்க. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். காலேஜுக்கு போறதுலயும் சரி, கோயிலுக்கு போறதுலயும் சரி, தர்காவுக்கு போறதுலயும் சரி, எங்க போனாலும் சரி, எத்தனை லேடிஸ் என்ன ட்ரெஸ் போட்டுட்டு போனாலும் நம்ம காலேஜ் போறோம், படிக்கிறதுக்கு போறோம், தர்காவுக்கு போறோம், கோயிலுக்கு போறோம், இதுதான் வேண்டிக்கிட்டு போறோம்னு மனசுல நினைக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம இந்த ட்ரெஸ் போட்டுட்டு போறோம், இந்த மாதிரி பூ வச்சுக்கிறோம், இந்த மாதிரி இருக்கும், எத்தனை பேர் நம்மளை பாக்குறாங்க அப்படின்னு ஓரக்கனால ஆண்களை பாக்குறாங்க. அந்த பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அப்படி இருக்கிறவர்களை முதலில் பெண்கள் என்று சொல்லாதீர்கள். இல்ல ஆண்களும் தப்பு பண்றாங்க. இருந்தாலும் ஆண்கள் கொஞ்சம் கெடுறதுக்கு பெண்களும் கொஞ்சம் காரணம். பெண்கள் மனநிலை கண்டிப்பாக மாற வேண்டும். ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும். சொல்லுங்க தங்கச்சி, சொல்லுங்க. அதாவது பெண்களாகிய நம்மிடம் இருப்பது, நான் முதலிலே சொன்னேன், மற்றவர்களை குற்றம் சாட்டுவதை விட நாம் முதலில் நம்மளுடைய ஒழுக்கத்துடன், நம்மளுடைய கண்ணியத்துடன், நமக்கென்று இருக்கக்கூடிய சுயமரியாதையுடன் இருப்போம். அதனையும் மீறி அவர்கள் வருகிறார்களா, அவர்களை எதிர்கொள்ளக்கூடிய சகோதர துணிச்சலை வைத்துக் கொள்ளுவோம். சொல்லுங்க. அம்மா சொல்றாங்க, விதியால் இருந்தால் சதியால் இருந்தால் இன்னைக்கு சாதியாலும் எரிந்து கொண்டிருக்கிறாள் பெண். நீங்க சொல்லுங்க. அனைத்து வகையிலும் அவள் எரியுவதற்கு முக்கிய காரணம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில குடும்பங்களில் இருக்கக்கூடிய சதி. அதாவது இன்றைக்கு பெண்கள் அழகான சுதந்திரமாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் தங்களுடைய குடும்பத்தில் மாமியார் முதற்கொண்டு, கணவன் முதற்கொண்டு, பிள்ளைகள் முதற்கொண்டு அவர்களுடைய சகோதரத்துவம் அனைத்தும் புரிந்துணர்ந்து கொண்டு ஒழுங்கான கட்டமைப்புக்குள் இருந்தால் பெண்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் வராது. ஒரு பகுதி. இன்னொரு பகுதி தொழில், அதாவது வேலைகளுக்கு செல்லக்கூடிய பெண்கள், இன்னும் நிர்வாக ரீதியாக வெளியில் செல்லக்கூடிய பெண்கள் எல்லாம் முன்னாடி சொன்னது போல அவருடைய ஆடையில், அவர்களுடைய ஒழுக்கத்தில், அவருடைய பேச்சில், அவர்களுடைய அனைத்து வகைகளிலும் கட்டுப்பாடு என்ற ஒன்றை நாம் வைத்துக் கொண்டால் நாம் எங்கு வேணாலும் செல்லலாம், விண்ணையும் தொடலாம், அதற்கு மீறியும் போகலாம் என்பதை நான் பதிவு செய்து கொள்கிறேன்.